தந்திருக்கார்கள். அதனால நலம்பூர் நிலையத்தோட பாத்தீங்கன்னு சொன்னா நல்லிணக்கப்புற மக்களும் வந்து இதுல சேர்க்கப்பட்டிருக்கார்கள். நாங்கள் கிட்டத்தட்ட வந்து 8 கிராமத்தை உள்ளடக்கி வந்து தையிட்டி அன்னை வேளாங்கண்ணி கடத்தொழிலாளர் கிராம அமைப்புன்னு சொல்லி அமைப்பு உருவாக்கி இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். இப்ப தற்காலிகமாக எங்களுக்கு வந்து இது வந்து கல்லுள்ள இடம் என்றபடியா வந்து ராணுவம் வந்து இந்த ஓடு பாதை உண்டு அவையின் சில வெளியே அடிச்சு தந்தார்கள். இப்ப அரசாங்கத்தில இருந்து 46 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த 325 மீட்டர் நீளத்துக்குள்ள துறைமுகத்தை வந்து தாங்கள் வந்து அடிச்சு புனரமைப்பு செய்து அதை வந்து ஒரு காபராக்கி எங்களுக்கு மீன்பிடி செய்வதற்கு தாராளம் சொல்லியிருக்கிறார்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 90ஆம் ஆண்டுக்கு முன்னால அநேகமா வந்து எல்லாருமே வந்து கடத்தொழில் பிரதேசத்தை நம்பி இருந்தார்கள். இப்ப வந்து இந்த இடத்தை விடுபட்டதால அவை வந்து மேலுமே வந்து உண்மையாக வந்து சந்தோஷப்படுறாங்க. ஏன்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் கரையில வந்து ஒரு 7 கட்டுமரம் வச்சு தொழில் செய்கிறார்கள் எங்களோட மீனவர்கள். அதே போல 3 போட் வந்து இப்ப அங்கே இருக்கு தொழில் செய்யறாங்க. இதுல இருக்கிறது வந்து இப்ப ஒரு 100க்கும் ஒரு 2 விதமான மீனவர்கள் இதுல இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட வந்து நீங்கள் ஒரு 2 மாசம் கழிச்சு வந்து பார்த்தா இது வந்து உண்மையாவே வந்து புதுத்துறை இல்ல பழைய துறைதான்ன்றது வந்து உங்களுக்கு புகைப்படியா இருக்கும். அதோட வந்து நாங்கள் சந்தோஷப்படுறது என்ன காரணம்னு சொன்னா ராணுவம் எங்களுக்கு வந்து இந்த இடத்தை தரையிக்க இது வந்து கல்லா இருந்தது. இப்ப வந்து இந்த கல்லுக்கு மத்தியில கூட எங்களை மக்கள் வந்து வாழ்வாதார உதவியை வந்து மேம்படுத்துறதுக்காக வந்து கட்டுமரத்துல இருந்து ஆரம்பிச்சு போட்டு மீன் வச்சு தொழிற்சியர் அளவுக்கு கேட்க நாங்கள் வந்து 27 வருஷமா இடம்பெயர்ந்து நலம்புற நிலையத்தில் இருந்த நாங்கள் இப்பவும் நலம்புற நிலையத்துல இருக்கிறோம். அரைவாசி இடம் விடுபட்டு இருக்கு, அரைவாசி இடம் இன்னும் விடுபடாம இருக்கு. அந்த இடத்தையும் தாராமன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து இப்ப தற்சமயம் வந்து எங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நாங்கள் வந்து என்னத்தை எதிர்பார்க்கணும்னு சொன்னா எங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதா இருந்தால் எங்களுக்கு வந்து உதவி செய்யற அமைப்புகள் வந்து வெகு விரைவா வந்து எங்களோட எங்களுக்கு ஆரட்ட போறது வீட்ட போறது தெரியாது. நாங்க நலம்புற நிலையத்தில் இருந்தார். அப்ப அவை வந்து இந்த துறைக்கு வந்து அந்த துறையை பார்த்து உதவி செய்தா நாங்கள் வந்து உதவி வரவேற்போம். அண்மையில் கூட சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் சம்பேசி கூட்ட சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இங்கே வருகிறது சென்ற எங்கள் நிலைமையை கேட்டு விசாரித்து சென்றிருக்கார். அதே போல நாங்கள் யார் வந்தாலும் எங்களோட துறை சம்பந்தமா எங்களோட வாழ்வாதாரம் சம்பந்தமா கட்டுமரமோ போட்டோ இன்ஜினோ வலையோ அதுல வந்து எதிர்பார்க்கிறோம். ஆனா உண்மையாவே வந்து நாங்கள் வந்து சந்தோஷப்படுறோம். காரணம் சொன்னா 27 வருஷம் நலம்புற நிலையம் ஒரு அசதியாக வந்து வாழ்க்கப்பட்ட காரணம் வந்து இந்த நாட்டுல சூழ்நிலை. இப்ப வந்து எங்களுக்கு வந்து இந்த கடத்தொழில் தெரிஞ்சால நீங்கள் ஒரு உதவியை யாராவது உதவி செய்ய முன் வந்தால் எங்களோட கைதி கடத்தொழிலாளர் சங்கம் இருக்கு. அதன் தலைவர் இருக்கிற பிரான்சிஸ் இதிராசா, செயலாளர் இருக்கிற சிறல் அண்டனி குயின், நான் பொருளாளர். மற்றது எங்களோட மேலும் வந்து 11 உறுப்பினர்கள் இருக்கார்கள். அவையோட தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த உதவியை வந்து செய்யறதுக்கு வந்து நாங்கள் இருக்கோம். இப்போது இருக்கக்கூடிய மீனவ தொழிலாளர்களுடைய நிலைமை குறித்து மீனவ தொழிலாளர் சங்கத்தினுடைய பொருளாளர் திருவாளர் பிரபு அவர்களுடைய வாயினாலே கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது இந்த பிரதேசத்தினுடைய சொந்தமான ஒரு மகனாக இருக்கக்கூடிய இந்த பிரதேசத்திலே பழைய வாழ்க்கை முறைகளை கட்டி எழுப்பியிருந்தவராக இருக்கக்கூடிய திருவாளர் சுந்தர் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரோடு கதைத்து பார்ப்போம். வணக்கம் அண்ணே, இந்த பிரதேசத்தினுடைய பழைய கால நிலைமைகள் எப்படி இருந்தது? என்னுடைய பேர் வந்து சுந்தர். நான் 90ஆம் ஆண்டு இடமிருந்து பலதரப்பட்ட நிலமுறைகளிலையும் பலதரப்பட்ட இடங்களிலையும் வாழ்ந்து வந்தோம். இப்போ தற்பொழுது நான் வந்து புதிதாக அமைக்கப்பட்ட நல்லிணக்கப்புற கிராமத்தில் இருக்கிறேன். அங்கே நான் தலைவராக இருக்கிறேன். முதல் கருத்து தெரிவிக்கணும் என்றால் நாங்கள் சொந்த இடம் வந்து மயிலட்டி. காணி இல்லாத மக்களுக்கு அங்கே காணி வழங்கும் பொழுது அங்கே பொறுப்பா ஒரு ஆள் அங்கே முன்னென்றால் தான் அதன் செயல்பாடு தொடரும் என்றதால நான் அங்கே முன்னென்று நாங்கள் அங்கே 133 குடும்பம் அங்கே குடியேறி இருக்கிறோம். இருந்தாலும் எங்கட சொந்த இடத்தை விட்டு வேறு இடங்கள்ல இருக்கிறதால எனக்கு பெரிய மன கஷ்டம் தான். நாங்கள் 90ஆம் ஆண்டுக்கு முற்பகுதிகளில் வந்து மயிலட்டி காவல்ன்றது வந்து இலங்கையில வந்து 2வது துறைமுகம். அப்ப 28 வருட காலமாக அது வந்து பாதிப்படைஞ்ச நிலையில இருக்கிறாரு. அங்கு வாழ்ந்த மக்கள் அந்த தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்ப வேறு இடங்கள்ல தொழில் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இருந்த போதும் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள அந்த பகுதியில வந்து தனியார் நிறுவனங்கள வேலை திட்டங்கள் தான் முழுமையாக நடந்து கொண்டிருக்கு. தனியார் எங்கிருந்தோ தனியார் எல்லாம் அந்த தகட வசதிகளை பெருக்கும் பொழுது அங்கு வாழ்ந்த மக்கள் பெரிய கஷ்ட நிலைமையில இருக்கணும். ஆனா என்ன இடங்கள் விடுபட்டாலும் மயிலட்டியை பொறுத்தளவில் மயிலட்டி துறைமுகம் முழுமையாக விடுபட்டால் 100% வாழ்வாதாரம்